வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி ஜுவாலஜிக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷனான பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதோட நம்மளுடைய சாப்டர் 1 ஃபுல்லி கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கார்ஸ்டாங்கின் முதுகு நாணிகளின் தோற்றம் பற்றிய கருதுகோள் முதுகெலும்பிகள் கீழ்கண்ட எவற்றிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கொஸ்டின் படிக்கும்போது அந்த கொஸ்டினில் என்ன கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங் வந்து கார்ஸ்டாங் ஒரு சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து முதுகு நாணிகள் அப்படிங்கிற முதுகு நாணிகளுடைய தோற்றம் தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஹைப்போதெசிஸில் வேர்டபிரேட் எதுலேருந்து உருவாயிருக்கு, முதுகெலும்பிகள் எதிலிருந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ காஸ்டாங்குடைய ஹைப்போதெசிஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் அது எதுக்காக சொல்லியிருந்தாங்க, கார்டேட்டோட எமர்ஜஸ் ஆரிஜின் தான் சொல்லியிருப்பாங்க. அதில் வேர்டபிரேட் எப்படி வந்திருக்கு நமக்கு தெரியும். கார்டேட்னாவே ப்ரோகார்டேட் அண்ட் வேர்டபிரேட்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேர்டபிரேட் எதுலேருந்து வந்திருக்கலாம். அப்போ இந்த ப்ரோகார்டேட்டில் நம்ம படிச்சிருந்த 3 படிச்சிருப்போம். அந்த ஹெமிகார்டேட் இங்கே சொல்லுவேன், ஆனால் இங்கே ஹெமிகார்டேட் நமக்கு வராது. ஏன்னா இது வந்து ப்ரோகார்டேட்டில் இல்லை. ஆனால் நம்ம சிலபஸில் இருக்கிறனால நான் உங்களுக்கு இது போகிறேன். அடுத்து யூரோகார்டேட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செஃபாலோகார்டேட். அப்போ இந்த 2லேருந்து தான் இது வந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதில் காஸ்டாங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஒரு மூதாதைய முத்தொழியின் எக்கினோடம் முதல் நிலை. அடுத்து ஒரு மூதாதைய வால்நுனியின் நியோடெனிக் லார்வா நிலை. தேர்டு ஒன் அரை முதுகுநாணியின் உடல் அமைப்பில் ஏற்பட்ட நேரடி மாற்றம். ஃபோர்த் ஆப்ஷன் ஒரு மூதாதைய தலை முதுகு நாணியின் அடித்தள முதிர்நிலை. இங்கே ஆப்ஷன்லேயே நமக்கு கார்ஸ்டாங்னு வந்துட்டாவே நமக்கு ஞாபகம் வருது ஹெமிகார்டேட் தியரியும் யூரோகார்டேட் தியரியும் தான். ஸோ இந்த 2 தியரியுமே சொன்னது வந்து கார்ஸ்டாங் தான். இதில் யூரோகார்டேட்டில் நம்ம ஏன் ஸ்பெஷலி இந்த ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, லார்வா ஸ்டேஜில் தான் வந்து நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நோட்டோகார்டு தான் பின்னால் வேர்டபிரேட்டாக மாறப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம எங்கெல்லாம் நோட்டோகார்டு இருக்கோ அந்த நோட்டோகார்டு தான் எவல்யூஷன் பீரியடில் நெக்ஸ்ட்டு வர சேஞ்சஸாக மாறி இருக்கிறது என்னவாக இருக்கும், வேர்டபிரல் காலமாக மாறியிருக்கும். அப்போ வேர்டபிரேட்டு தான் இங்கே கொஷினை கேட்கும்போது அப்போ நம்ம யூரோகார்டேட்டை தான் எடுத்துக்கணும். யூரோகார்டேட்டில் தான் நோட்டோகார்டு வந்து அந்த வால் பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காஸ்டாங் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த நியோடெனிக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நியோடெனிக்னாவே இளமை பருவத்திலேயே அது வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டியை அடையுது அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. வேர்டபிரேட்டுன்னு நமக்கு இங்கே கொஷினில் கேட்டிருக்கிறதால இங்கே யூரோகார்டேட் எடுக்கிறோம். நார்மலி கார்டேட் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம யூரோகார்டேட்லேயோ இல்லை செஃபலோகார்டேட்லேயோ இருந்திருக்கலாம். ஏன்னா அதுலேருந்து தான் இந்த டியூட்ரோஸ்டோம்ஸ்னு பார்த்தோம்னாவே ஹெமிகார்டேட்லேயும் அதாவது எக்கினோடர்மேட்லேயும் டியூட்ரோஸ்டோம்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் செஃபலோகார்டேட், ஹெமிகார்டேட் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு டியூட்ரோஸ்டோம்ஸ் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டியூட்ரோஸ்டோம்ஸ் தான் ஆரிஜின் ஆஃப் கார்டேட்டுக்கு காரணம்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கொஷின் என்ன, வேர்டபிரேட் எதுலேருந்து வந்திருக்கு, முதுகெலும்பிகள் எதுலேருந்து வந்திருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதுகெலும்பி வந்து முன்னாடி என்னவாக இருந்திருக்கணும், அங்கே நோட்டோகார்டாக இருந்திருக்கணும். இப்போ வந்து அது வேர்டபிரல் காலமாக மாறுது. அப்போ இந்த யூரோகார்டேட் தான் இது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 2, கீழ்கண்டவற்றில் முதுகு நாணிகளின் தொகுதியின் அதாவது பைலம் கார்டேட்டாக இருக்கு இல்லையா, அதோட தொகுதியில் வாழ்க்கை சுழற்சியில் ஏதேனும் ஒரு நிலையில் காணப்படும் 4 அடிப்படை பண்புகளில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம க்ளூவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, பைலம் கார்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து அதோட வாழ்க்கை நிலையில் 4 அடிப்படை பண்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளேயே போகணும். அப்போ தான் நம்மளுடைய பிக்கிங் ஆஃப் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அல்லது ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கொஷினுடைய குவாலிட்டி அதில் என்ன இருக்குது, என்ன கேட்டிருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பைலம் கார்டேட்டில் 4 பில்லர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பில்லரில் ஒரு பில்லர் இங்கே இல்லாத பில்லரை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பிக் அவுட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா முதுகுப்புற உள்ளிடற்ற நரம்பு வடம், டார்சல் ஹாலோ நர்வு கார்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி டார்சல் ஹாலோ நர்வு கார்டு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ இந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க, இது இல்லை. அப்போ வயிற்றுப்புற திடமான இரட்டை நரம்பு வடம் அப்படின்னா வென்ட்ரல் சாலிட் டபுள் நர்வ் கார்டு. இங்கே டார்சல் தான் நமக்கு வரணும், வென்ட்ரல் வரக்கூடாதுங்கிறது இங்கே தான் நமக்கு க்ளூ வந்து கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் எது இல்லைங்கிறதுக்கான கரெக்டான ஆப்ஷன். அடுத்ததையும் பார்த்துடலாம். தொண்டை செவில் பிளவுகள்னு சொல்லக்கூடிய பேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இதுவும் இருக்குது. மலவாய்க்கு பின்னால் அமைந்த வால் அப்படின்னா போஸ்ட் அனல் டெயில். இந்த 4 ஆப்ஷனில் இது எல்லாமே இருக்குது. எது இல்லைன்னு கேட்டால் வென்ட்ரல் சைடில் இது கொடுத்துருக்கதால இது இல்லைங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இந்த டார்சலா வென்ட்ரலான்னு நீங்கள் நல்லா படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியாது. ஸோ டார்சல் ஹாலோ இங்கேயும் கூட நமக்கு கொடுப்பாங்க, ஹாலோ இல்லாமல் கூட கொடுப்பாங்க. ஆப்ஷனில் நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதே இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஹாலோ அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அதே நோட்டோ கார்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து நம்ம கொஷினை கேட்கும்போது நோட்டோ கார்டு தடிமனான அப்படின்னு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம ஒமிட் தான் பண்ணணும். அது வந்து நெகிழ்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இதை தான் இங்கே ஒன்று சின்னதாக நம்ம பார்க்குற எல்லாமே நம்மளோட ஒமிட்டிங்கில் வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்காக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட கருத்து. ஸோ டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இதில் இருக்குது, போஸ்டர்னல் டெயில் இருக்குது, பேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே கார்டேட்டில் வரக்கூடியது. ஆனால் எது இல்லை, வென்ட்ரல் சைடில் நர்வ் கார்டு வராது. ஏன்னா முதுகுப்புறத்தில் தான் இருக்கும், மேலே டாப்பில் தான் இருக்கும். நம்ம டயக்ராமில் கூட பார்த்தோம், ஃபஸ்ட்டு நர்வ் கார்டு வரும், அடுத்து நோட்டோ கார்டு வரும், அதுக்கடுத்து கட் வரும், அதுக்கப்புறம் பேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் வரும், தென் டெயில் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வியூக்கு மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ இதை கொண்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் பிக் அவுட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 3. முத்தோலிகளும் முதுகு நாணிகளும் பொதுவான மூதாதையரை கொண்டுள்ளன என்ற கருத்து எந்த 2 லார்வா வடிவங்களுக்கு இடையிலான புற அமைப்பியல் ஒற்றுமைப்புகளால் பெரிதும் ஆதரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டினில் நம்ம முத்தோலிகள்னு சொல்லக்கூடிய எக்கினோடர்மேட்டை பிக் பண்ணணும், தென் முதுகு நாணிகள்னு சொல்லக்கூடிய கார்டேட்டை பிக் பண்ணணும். இந்த ரெண்டுமே எந்த கருத்துனால 2 லார்வாக்களுக்கு இடையிலான புற அமைப்பு அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டி. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ், அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வைஸ் அது வந்து எப்படி சிமிலராக இருக்குது, எந்த 2 லார்வா வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாயிண்ட்டு, எக்கினோடர்மெண்ட்னு சொல்லக்கூடிய முத்தோலிகள், முதுகு நாடிகள், இந்த ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கணும். அதோட எந்த லார்வல் ஸ்டேஜ் வந்து இதில் இருக்குது, ரெண்டும் ஒத்து போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டார்னேரியா மற்றும் ட்ரோகோபோர் லார்வா, ஆப்ஷன் பி ஆரிகுலேரியா மற்றும் டார்னேரியா, ஆப்ஷன் சி அமோசிட் லார்வா பைப்னேரியா லார்வா, ஆப்ஷன் டி நாப்லியஸ் அண்டு ப்ளூட்டியஸ். இந்த 4மே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எதோட லார்வல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு டார்னேரியா லார்வா பார்த்தோம் அப்படின்னாவே, டார்னேரியானாவே ஹெமிகார்டேட்டில் வரக்கூடியது, பெலனோ கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதோட லார்வல் ஸ்டேஜ் தான் இது, ஹெமிகார்டேட்டோடது. ட்ரோகோபோர் லார்வா அப்படிங்கிறது, ட்ரோகோபோர்னாவே அனலிட் அண்ட் மொலஸ்க் அப்படின்னா, அனலிட்னா வலை தசை புழுக்களுக்கும் மெல்லுடலிகளுக்கும், அந்த 2ல் வரக்கூடிய ஒரு லார்வா தான் இந்த ட்ரோகோபோர் லார்வா. அடுத்து ஆரிகுலேரியா லார்வா, டார்னேரியா லார்வா. ஆரிகுலேரியானா நமக்கு தெரியும் எக்கினோடர்மட்டோட லார்வா, முத்தோலிகளினுடைய லார்வா. தென் டார்னேரியா லார்வா அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னதான் ஹெமிகார்டேட்டில். ஆப்ஷன் சியில் இருக்க அமோசிட் லார்வா அப்படிங்கிறது லாம்ப்ரேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வட்ட வடிவ வாயுடைய மீன்கள்னு சொல்லி சைக்ளோஸ்டோமேட்டாவில் பைசஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, வட்ட வடிவ மீன்கள், அதில் வந்து வரக்கூடியது அமோசிட் லார்வா. தென் பைப்னேரியா லார்வா அப்படிங்கிறது எக்கினோடர்மட்டில் வரக்கூடிய ஒரு லார்வா. அதுக்கடுத்து நாப்லியஸ் அப்படிங்கிறது க்ரஸ்டேஷியன்னு நம்ம சொல்லுவோம், அந்த க்ரஸ்டேஷியனில் வரக்கூடியது தான் இந்த நாப்லியஸ். தென் ப்ளூட்டியஸ் அப்படிங்கிறது எக்கினோடைமேட்டா. ஸோ எக்கினோடைமேட்டா இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்கினோடம் அண்ட் கார்டேட் கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆரிகுலேரியா அண்டு டார்னேரியா. ஏன்னா கார்டேட்டில் தானே, நம்ம பிரிமிட்டிவ் கார்டேட்டில் தானே ஹெமிகார்டேட்டை வச்சுருக்கோம். அப்போ இந்த கார்டேட்டு இதில் தான் இருக்குது, அதுக்கடுத்து எக்கினோடர்மேட்டுங்கிறது இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக பொருந்தும். இதோட அவுட்ரு மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதோட கொஷின். ஸோ இந்த 2ஓட லார்வல் ஸ்டேஜும் ஆரிகுலேரியா லார்வாவும் டார்னேரியா லார்வாவும் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட்டு. மற்ற இது வந்து பார்த்திங்கன்னா ஹெமிகார்டேட்டு இங்கே கீழே இருக்க லோயர் வெர்டபிரேட்டில் போயிடுது. ஆப்ஷன் சி பார்த்திங்கனாலும் அதே போல் தான், வெர்டபிரேட்லேயும் வருது, அதே போல் பைப்னேரியா அப்படிங்கிறது எக்கினோடர்மெட்டில் போயிடுது. ஸோ இதுவும் இல்லை. ஆப்ஷன் சியில் கிறிஸ்டேசியன் எக்கினோடர்மெட், அப்போ இங்கே கார்டேட் இல்லை, அப்போ இந்த ஆப்ஷனையும் நம்ம ஒமிட் பண்ணி
பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது கார்டேட் அண்ட் எக்கினோடெர்மேட்டா. கார்டேட்டில் நம்ம பார்க்குறது ப்ரிமிட்டிவ் கார்டேட்டில் இருக்க ஹெமிகார்டேட், அதில் பெலனோகிளாசஸோட லார்வா தான் இந்த டார்னேரியா. இங்கே ஆரிக்குலேரியா வந்து எக்கினோடெர்மேட்டாவோட லார்வா. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்ட்ரக்சரலி சிமிலர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. அனைத்து முதுகெலும்பிகளும், அதாவது அனைத்து வேர்டபிரேட்டும் முதுகு நாணிகள், ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல. எந்த உள்ளமைப்பியல் உண்மை இந்த கூற்றை சிறப்பாக நியாயப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஷினில் நம்ம க்ளூ வேர்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா வேர்டபிரேட், அப்போ எல்லா ஆல் வேர்டபிரேட்டும் கார்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் அப்படின்னா ஆல் கார்டேட்டுமே முதுகெலும்பிகள் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட். இது ஒரு கோட்ஸ் மாதிரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இதே அப்படியே கேட்பாங்க. இதை வந்து அப்படியே குழப்பி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அனைத்து முதுகெலும்பிகளும் வேர்டபிரேட், அனைத்து வேர்டபிரேட்டும் முதுகெலும்பிகள் அப்படின்னு மாற்றி கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ஈஸியாக அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா கார்டேட் அப்படின்னாவே நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ப்ரோகார்டேட் அண்ட் வேர்டபிரேட்னு போட்டிருப்போம். இந்த வேர்டபிரேட்டில் தான் ஈக்னத்தா, நேத்தோஸ்டொமேட்டா இதெல்லாம் பார்த்துருப்போம். ஈக்னத்தா அண்ட் நேத்தோஸ்டொமேட்டா பார்த்துருப்போம். இதில் பைசிஸ், நேத்தோஸ்டொமேட்டாவில் தான் பைசஸ் அண்டு டெட்ராபோட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது வேர்டபிரேட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள். இப்போ இங்கே இருக்க எல்லா வேர்டபிரேட்டுமே கார்டேட்டுக்கு கீழே தானே வந்திருக்கு. அப்போ எல்லா வேர்டபிரேட்டுமே கார்டேட்டு தான். ஆனால் எல்லா கார்டேட்டுமே வேர்டபிரேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரோகார்டேட்டில் வேர்டபிரேட் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால தானே அதை தனியாக நம்ம வச்சுருக்கோம். நோட்டோ கார்டு தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நோட்டோ கார்டு தான் வேர்டபிரல் காலமாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கருத்தை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. இங்கே இருக்க நோட்டோ கார்டு தான் பின்னால் நமக்கு வேர்டபிரல் ஆக்சிஸாக மாறியிருக்கு. அப்போ இது வேர்டபிரேட் கிடையாது. அப்போ கார்டேட்டில் இருக்க எல்லாமே வேர்டபிரேட் கிடையாது, வேர்டபிரேட் எல்லாமே கார்டேட்டு தான் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. இது வந்து நம்ம கோட்ஸாக இருக்கனால இதை அப்படியே எடுத்துக்கலாம். முதுகெலும்பிகள் வேர்டபிரேட்டா துணை தொகுதியில் மட்டுமே முதுகு நான் நோட்டோகார்டு அப்படிங்கிற ஒரு குருத்தெலும்பு அல்லது எலும்பிலான முதுகெலும்பு தொடராக மாற்றப்படுகிறது. இந்த நோட்டோகார்டு தான் ஒரு குருத்தெலும்பாவோ அல்லது எலும்பாலான வேர்டபிரல் காலமாகவோ மாற்றப்படுது. இப்போ குருத்தெலும்புனா நம்ம சொன்னோம்ல கார்டிலேஜினஸ் ஃபிசஸ், அப்போ இதுவும் இதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. அந்த கார்டிலேஜினஸ் ஃபிசஸில் அந்த கார்டிலேஜியன் அப்படிங்கிற குருத்தெலும்பு எதுலேருந்து வந்திருக்கணும், நோட்டோகார்ட்லேருந்து தான் வந்திருக்கணும். அதே போல் வேர்டபிரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வேர்டபிரேட்டில் இருக்க வேர்டபிரல் ஆக்சிஸ் வந்து இந்த நோட்டோகார்டு தான் மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பி ஆப்ஷன். மீதி இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது ராங்காக தெரியும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அனைத்து முதுகு நாணிகளுக்கும் மண்டையோடு உண்டு. இது தப்பு இல்லையா? முதுகு நாணிகள் எல்லாத்துக்குமே வந்து கிரேனியம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் முதுகெலும்பிகளுக்கு மட்டுமே முதுகுநான் உள்ளது. முதுகெலும்பிகளுக்கு மட்டும்தான் முதுகுநான் இருக்குது அப்படிங்கிறது. முதுகெலும்பிகளுக்கு நமக்கு என்ன இருக்கும், வேர்டபிரல் ஆக்சிஸ் தான் இருக்கும். அப்போ அது தப்பு. முன் முதுகு நாணிகள் முதுகெலும்பு தொடரை கொண்டுள்ளன, ஆனால் முதுகு நரம்பு வடம் காணப்படுவதில்லை, டார்சல் நர்வு கார்டு காணப்படுவதில்லை அப்படிங்கிறது இதுவும் தப்பான ஆப்ஷன் தான். முதுகெலும்பிகள் முதிர்நிலையில் தொண்டை செவில் பிளவுகள் கொண்டுள்ளன, ஆனால் முன் முதுகு நாணிகள் அவற்றை கருநிலையில் மட்டுமே கொண்டுள்ளன. ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த ஆப்ஷன் எல்லாமே தப்பு. ஏன்னா இங்கே வேர்டபிரேட் கேட்டிருக்காங்க, வெர்டபிரேட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நோட்டோகார்டோட தான் இதை கனெக்ட் ஆகுங்கிறது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. சுறுசுறுப்பான ஆக்டிவ் மேம்பட்ட லார்வா, அட்வான்ஸ்டு லார்வா, செயலற்ற அப்படின்னா இந்த சுறுசுறுப்பாக ஆக்டிவ் பேஸில் இருக்கக்கூடிய லார்வா செயலற்ற சீரழிந்த முதிர் உயிரியாக மாறும் பின்தோற்ற வளர் உருமாற்றம் என்பது எந்த குழுவின் முக்கிய பண்பாகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஷின் நம்ம பிக் பண்ணுறது என்னது, ஆக்டிவாக இருக்கக்கூடிய லார்வா, அதுக்கடுத்து செயலற்ற சீரழிந்த முதிர் உயிரியாக மாறக்கூடியது, டீஜெனரேட் அடல்ட்டாக மாறக்கூடியது. அதுலேயும் வந்து பர்டிகுலர்லி என்ன சொல்லியிருக்காங்க, பின்தோற்ற வளருரு மாற்றம், ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபோசிஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபோசிஸ்னாவே நமக்கு என்னென்னு நல்லா தெரியும். அடல்ட் ஸ்டேஜில் விடவும் அட்வான்ஸ்டு கேரக்டர் வந்து லார்வல் ஸ்டேஜில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ அது யூரோகார்டேட்னு நம்ம முன்னாடி வீடியோஸில் எல்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் எக்ஸாக்டாக இதுதான் வால் முதுகு நாடிகள். ஏன்னா அதோட அப்பியரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபிஷ் லைக் மாதிரி ஒரு லார்வல் ஸ்டேஜில் இருக்கும். அது நல்லா ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கும். அதனால தான் இது ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து அடல்ட்டாக மாறும்போது செடன்ட்ரி ஸ்டேஜுக்கு போய் கீழே அப்படியே லேண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ்டான மாதிரி
உங்களுக்கு வந்து இப்படி வந்து நின்றுக்கும். அப்போ இது வந்து செயலற்ற நிலையிலையும் இருக்குது. இன்னொன்று இதில் நோட்டோகார்டும் இதில் இல்லை. அப்போ இது வந்து டீஜெனரேட்டிவ் கேரக்டராக மாறிடுது. ஆனால் இதில் வந்து லார்வல் ஸ்டேஜில் வந்து சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எங்கே இருக்குது? யூரோ கார்டேட்டில் தான் இருக்குங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு புலப்படும். ஸோ கொஷின் நம்பர் 6 போகலாம். கொஷின் நம்பர் 6, தலை முதுகு நாணிகளில் எடுத்துக்காட்டாக பிராங்கியோஸ்டாமான்னு சொல்கிறது, அதில் முதுகு நான் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரே பாயிண்ட்டு தான். இங்கே செஃபலோகார்டேட் பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது தலை முதுகு நான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நோட்டோகார்டு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம செஃபலோகார்டுனாவே நமக்கு நல்லா தெரியும். ஏபிசி லேர்னிங் நல்லா மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு டைமும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இது கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் ஆம்பியாக்சிஸ், பிராங்கியோஸ்டோமா, செஃபலோகார்டேட், லேர்னிங் லான்ஸ்லெட்டு. அப்போ இந்த 4மே ஒன்று தான். அப்படிங்கும்போது இந்த 4லேயும் இருக்க நோட்டோகார்டு எப்படி இருக்கும்? செஃபலோகார்டோட தலையிலேருந்து வால் வரைக்கும் அப்படியே அது உருமாறாமல் அப்படியே இருக்கும். அடல்ட்டாக இருந்தாலும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். லார்வாவின் வாலில் மட்டுமே காணப்படும் அப்படின்னா, வால்னாவே இங்கே செஃபலோகார்டேட் தலை கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராதுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து தலை முதல் வால் வரை நீண்டு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். அப்போ எப்படின்னா என்ன? பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த லைஃப். இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதிர்நிலையில் முதுகெலும்பு தொடராக மாற்றப்படுகிறது. அப்போ நோட்டோகார்டு வேர்டபிரேட்டாக மாறுது அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. ஏன்னா யூரோகார்டேட்லேருந்து தான் வேர்டபிரேட் வந்ததுங்கிறது ஒரு தியரியாக நம்ம வச்சுருந்தாலும், இங்கே நமக்கு செஃபலோகார்டேட்டில் இது இப்படி மாறாது. வாழ்நாள் முழுக்கும் இப்படியே தான் இருக்கும். த்ரூ அவுட் த லைஃப் வரைக்குமே இது வந்து நோட்டோகார்டாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட்டு. அடுத்து டி ஆப்ஷன் காணப்படுவதில்லை. இந்த நோட்டோகார்டே வந்து செஃபலோகார்டேட்டில் இல்லைங்கிறாங்க. ஆனால் துதிக்கையில் ப்ரொபோசிஸ், வாய்நான், ஸ்டோமோகார்டு காணப்படுகிறது. அப்போ இது எதுக்குரியது ஆப்ஷன்? ஹெமிகார்டேட்டில் வரக்கூடியதோடைய ஆப்ஷன். ப்ரொபோசிஸ், காலர், ட்ரங்க்னு சொல்லுவோம்ல, அது 3 பிரிக்கிறது எது? நம்ம இந்த ஹெமிகார்டேட்டில் பெலனோகிளாசஸ் பற்றி படிக்கும்போது வந்திருக்கும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இது கரெக்டான ஆப்ஷன். தலை முதல் வால் பகுதி வரை நீண்டு இருக்கும், வாழ்நாள் முழுவதும் பர்சிஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா நிலச்சிட்டே இருக்கும், அது வேர்டபிரா மாறி இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ கொஷின் நம்பர் 6க்கு பி ஆப்ஷன் கரெக்ட். கொஷின் நம்பர் 7 நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கே வந்திருக்கு. நான் சொன்ன எல்லா கருத்துமே இந்த கொஷினில் வந்திருக்கும். முன்முதுகு நாணிகளின் ஆம்பியாக்சிஸ் தொண்டையில் காணப்படும் எண்டோஸ்டைல் பரிணாம ரீதியாக எந்த முதுகெலும்பி உறுப்புக்கு ஒத்ததாக கருதப்படுகிறது? இங்கே ப்ரோகார்டேட்டில் இருக்கக்கூடிய ஆம்பியாக்சிஸை கேட்டிருக்காங்க. அதோடைய எந்த உறுப்பு வந்து, அதாவது எண்டோஸ்டைல் வந்து எந்த முதுகெலும்பி உறுப்புக்கு ஒத்ததாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. முதலே நான் சொல்லியிருக்கேன், எண்டோஸ்டைல் தான் வந்து பரிணாம ரீதியாக அது வந்து ஹோமோலாகஸ் டு தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை தான் வந்து எண்டோஸ்டைல் வந்து இந்த ப்ரோகார்டேட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு செஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட், பாரா தைராய்டு அண்ட் தைராய்டு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜில். இப்போ நமக்கு ஆப்ஷன் எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். ரிமைனிங் எல்லாம் நமக்கு இல்லை. ஹோமோலாகஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒத்த அமைப்பு, ஒரே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர், சிமிலர் பண்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோமோலாகஸாக வந்து இது பரிணாம அடிப்படையில் மாறியிருக்கு அப்படிங்கிறது கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 8, அரை முதுகு நாணிகள் ஹெமிகார்டேட்னு சொல்லியிருக்கோம். அரை முதுகு நாணிகள் முன்பு முதுகு நாணிகளின் கீழ் ஒரு துணை தொகையாக வைக்கப்பட்டிருந்தது. அதாவது எப்படின்னா, ப்ரீவியஸ் காலத்தில் நம்ம முதல்ல வந்து ஹெமிகார்டேட்டை ப்ரோகார்டேட்குள்ளே தான் வச்சுருந்தோம். கார்டேட்டில் அந்த ப்ரோகார்டேட் கண்டென்ட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். ஆனால் இப்பொழுது அவை ஒரு தனி முதுகு நாணற்ற தொகுதியாக கருதப்படுகிறது. இப்போ அது வந்து நான் கார்டேட் பைலத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த மறு வகைப்பாட்டிற்கான முதன்மை காரணம் என்ன? ரீக்ளாசிஃபிகேஷன் ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், அதில் இருக்க ஸ்டோமோகார்டை நம்ம வந்து நோட்டோகார்டை நினச்சிருந்தோம். ஆனால் அது பின்னால் தான் அதை கண்டுபிடிச்சி இது ஸ்டோமோகார்டு பக்கல் டைவர்ட்டிக்குள்ளதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோமோகார்டு வாய் நான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முதுகு நான் கிடையாது, அது வாய்ப்புறத்தில் இருக்க ஒரு நான். அதனால் அது வந்து நோட்டோகார்டை நம்ம எடுத்துக்கலாம். நோட்டோகார்டுனாவே முதுகு நான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ முதுகு நான் அது இல்லை அப்படிங்கிறதுனால இது வாய்ப்புறத்தில் இருக்கிறதுனால இது இல்லாதனால இதை கொண்டு போய் நம்ம மறுபடியும் செப்பரேட் பைலத்தில் வச்சுட்டோம். முதல்ல கார்டேட் பைலத்துக்குள்ளே வச்சுருந்தோம். இப்போ கார்டேட்டில் ப்ரோட்டோகார்டேட்டுக்குள்ளே நம்ம என்ன இருக்குது அப்படின்னா யூரோகார்டேட், செஃபலோகார்டேட், வால் முதுகு நாணி, தலை முதுகு நாணி, இந்த ரெண்டும் தான் இருக்குது ப்ரோகார்டேட்டில்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெலனோ கிளாஸஸை வச்சுருந்தோம். இப்போ இல்லாததுக்கு காரணம் இந்த ஸ்டோமோ கார்டு தான். அதுக்கான ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆப்ஷன் பி. எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான். அரை முதுகு நாணைகளுடைய முதுகு நான் அப்படிங்கிறது வந்து வாய் நானாக இருந்தது. ஸ்டோமோ கார்டு அப்படிங்கிறது வாய்க்குழி நீட்சி, பக்கல் டைவர்டிகுலம், அதோட நீட்சியான ஒரு பகுதி தான். மேலும் இது உண்மையான முதுகுநான் அமைப்புடன் ஒத்ததல்ல. ஏன்னா நோட்டோ கார்டுக்கு இது கரெக்டான எக்ஸாக்ட் அமைப்பு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நாட் நோட்டோ கார்டு, அது ஸ்டோமோ கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ரீக்ளாசிஃபிகேஷனில் வேறு இடத்துல கொண்டே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க ஆப்ஷன் எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணால் போதும். அதில் இருக்க தவிர நம்ம பிக் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 9 போக போகிறோம். கொஷின் நம்பர் 9.